வேல் யாத்திரை நடத்துவது, முருகர் வழிபாடு நடத்துவது, முருகர் மாநாடு நடத்துவது நிச்சயமாக எது பலன் தரும் தந்திருக்கிறது. நிரூபிக்கப்பட்டது என்னவென்றால், ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கடந்து மக்கள் என்கிற பார்வையில் அவர் யாத்திரை நடத்தினார். என் மக்கள் என் மண் அப்படிங்கிறதுனால அதுக்கு நல்ல பலன் கிடைச்சிது. முருகன் வேல் யாத்திரை நடத்தினாரே, என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்துகிற அண்ணாமலை நடத்தியதன் விளைவாக மக்களவை தேர்தலில் பல இடங்களில் 2வது இடத்தை பெற்றது பாஜக. சில இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இழந்தது. ஏன்னா திமுகவிலே இந்து பக்தர்கள் இருக்காங்களே. சேகர்பாபு எடுத்துங்க, அவரை மாதிரி தீவிர பக்தர் கிடையாது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் இருக்காரு, ஐடி மினிஸ்டர், அவர் தீவிர பக்தர். அவருடைய அப்பா தீவிர மீனாட்சி பக்தர், அவரும் தான். ஆக திமுகவிலும் பல பேர் கடவுள் நம்பிக்கை பக்தர்கள், இந்து மத பற்றாளர்களாக சடங்குகள் எல்லாவற்றையும் படைத்தார். அதனால் அது இந்து மக்களுக்கு சாதகமாகவும் இந்து மக்களுக்கு மன எழுச்சி தருவதாகவும் அநேகமாக அமித்ஷா வருவதனுடைய நோக்கம் திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைப்பது என்கிற முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த முறை அதிமுகவை இணைச்சிட்டாரு. இந்த முறை பாமகவுக்கான இணைப்பதற்கான ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நெல்லை சிவா. இப்போ ஜூன் 22ஆம் தேதி பாஜக சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு, இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு. இதுல இந்து முன்னணி, பாஜக, எல்லா இந்து சார்புடைய அமைப்புகள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. இது குறித்து பேசும்போதுதான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான திருப்பு முனை இந்த முருக பக்தர்கள் மாநாடு மூலமாக உருவாகும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றம் உருவாகுமா சார்? என்னை பொறுத்தவரை அதில் நம்பிக்கை இல்லை. தமிழர்கள் இயல்பாகவே முருக பக்தர்கள். தமிழ்நாட்டு தமிழர்கள் அத்தனை பேருமே முருக பக்தர்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முருகன் தமிழ் கடவுள். அதனால் எனக்கு அந்த சந்தேகம் வரல. தமிழ்நாட்டில் எத்தனையோ மதம் சார்ந்த விழாக்கள் நடக்குது. மதுரை என்றால் கள்ளழகர், சென்னை என்றால் 63, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மகாமகம். இது மாதிரி எல்லா ஊர்களிலும் ஏதேனும் ஒரு வைகாசி விசாக திருவிழா, எல்லா பங்குனி உத்திர திருவிழா, அண்ணாமலையார் கோயிலில் நடக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி, அதாவது என்ன சொல்லுவாங்க, கிரிவலம் நடக்குது. இதெல்லாம் காலங்காலமாக நடக்குது. அதனால் இவ்வளவு இந்து மதம் சார்ந்த, இந்து மத நம்பிக்கை சார்ந்த விழாக்கள் ஆயிரக்கணக்கில் நடக்குது. ஆனால் இதில் எதுவுமே பிஜேபி வெற்றி தரவில்லை. ஆனால் வேல் யாத்திரை நடத்துவது, முருகர் வழிபாடு நடத்துவது, முருகர் மாநாடு நடத்துவது பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. நிச்சயமாக எது பலன் தரும் தந்திருக்கிறது. நிரூபிக்கப்பட்டது என்னவென்றால், அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது என் மண் என் யாத்திரைன்னு யாத்திரை நடத்தினார். அது பலன் தந்தது. ஏனால் அது ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கடந்து மக்கள் என்கிற பார்வையில் அவர் யாத்திரை நடத்தினார். என் மக்கள் என் மண் அப்படிங்கிற யாத்திரை அப்படிங்கிறதுனால அதுக்கு நல்ல பலன் கிடைச்சிது. முருகன் வேல் யாத்திரை நடத்தினாரே, அவரால் தலைமையில் இருக்கும்போது ஏதாவது ஆட்சியில் ஒரு பங்கு ஓரளவு வெற்றி கிடைச்சதா? இல்லையே. ஆனால் என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்துகிற அண்ணாமலை நடத்தியதன் விளைவாக மக்களவை தேர்தலில் பல இடங்களில் 2வது இடத்தை பெற்றது பாஜக. சில இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இழந்தது. பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் இருக்குல்ல, வாக்கு சதவீதம் 18% அளவுக்கு உயர்ந்தது. அதெல்லாம் பாஜகவுக்கு கிடைச்சது. அப்படின்னா இவங்க மக்களை சந்திக்கிறார்கள். நீங்கள் மத வழிபாடு அது தமிழ்நாட்டில் வெற்றி பெறும், அது அரசியலுக்கு கை கொடுக்காது. காங்கிரஸ் நடத்தாத மத வழிபாடுகளா மாநாடுகளா? ஆனால் எதுவும் அதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கலை. அதனால் நான் முருகர் மாநாடு சிறப்பாக நடக்கும். ஏன்னா இயல்பாகவே தமிழர்களுக்கு முருக பக்தி உண்டு. நன்றாக மாநாடு சிறப்பாக நடைபெறும். ஆனால் அது வாக்குகளுக்கோ பாஜக வெற்றிக்கோ உதவாது. அப்படிதான் என் பார்வை. இப்போ இந்த முருக பக்தருடைய மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்கான ஒரு மாநாடு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே சார். அது இருக்கலாம். இந்து மதத்தினுடைய மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படும், இந்து ஒற்றுமைக்கெல்லாம் வழிவகுக்கும்.
ஆனால் அது தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுமான்னா கேள்விதான். ஏன்னா திமுகவிலே இந்து பக்தர்கள் இருக்காங்களே, சேகர்பாபு எடுத்துங்க, அவரை மாதிரி தீவிர பக்தர் கிடையாது. பிடிஆர் பழனிவேல்ராஜ் தியாகராஜன் இவர் இருக்கார், ஐடி மினிஸ்டர், அவர் தீவிர பக்தர். அவருடைய அப்பா தீவிர மீனாட்சி பக்தர், அவரும் தான். அவருடைய தாத்தா மீனாட்சி கோயிலுக்கு அவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்காரு. ஆக திமுகவிலும் பல பேர் கடவுள் நம்பிக்கை பக்தர்கள், இந்து மத பற்றாளர்களாக சடங்குகள் எல்லாவற்றையும் பண்ணியிருக்காங்க. அதனால் அது இந்து மக்களுக்கு சாதகமாகவும் இந்து மக்களுக்கு மன எழுச்சி தருவதாகவும் இந்து மக்களுக்கு மன திருப்தி தருவதாகவும் சமூகத்தில் இந்து சமுதாய மதத்தினர் உற்றுப்பெறுவதற்கும் வழிவகுக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது அரசியல் பலன் தருமா என்பது தான் என்னோட கேள்வி. இப்போ இது குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் பேசும்போது, இந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் பாஜகவுக்கு முருகன் சூரசம்காரம் செய்வார், சூரசம்காரம் செய்து பாஜகவை விரட்டி அடிப்பார் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பார்த்து? அது அவருடைய பார்வை. அதெல்லாம் அவர் நகைச்சுவையாக பேசுகிற பேச்சு. பாஜகவுக்கு பலனும் தராது, தொய்வும் ஏற்படாது, அவ்வளோதான். முருகன் இயல்பான முருக பக்தர்கள் தமிழர்கள், முருகன் மாநாடு சிறப்பாக நடைபெறும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் பாஜகவுக்கு சாதகம் விளையுமா என்றால் இல்லை, இருக்காது. அது என்னோட பார்வை. ஆனால் பாஜகவை வீழ்ச்சி அடைய வச்சதுக்காக முருகன் செய்வார்னா அதுவும் இல்லை. முருகன் அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டிய அளவுக்கு அதை செய்வார். அப்படிதான் நான் பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட இந்த பாஜகவுடைய செயல்பாட்டை, இந்த முருக கடவுளை முன்னிலைப்படுத்தக்கூடிய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன் முருக கடவுளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்ப்பது? இல்லை, அது தமிழர்கள் ஏற்பாங்க. முருக பக்தி அந்த விஷயத்தில் நம்பிக்கையோடு பக்தியோடும் முழுமையான பக்தியோடும் செயல்படுவார்கள். நான் திரும்பவும் ஏற்கனவே சொன்ன பதில் சொல்லபடி இது அரசியலுக்கு பயன்படாது, அரசியலுக்கு பயனும் படாது, எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அவ்வளோதான். ஏன் இதே மற்ற கட்சியினர்களும் கூட பல்வேறு சமய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க, இந்து சமய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. கேரளாவில் ஓணம் பண்டிகை யார் சார் கொண்டாடுறாங்க? மார்க்சிஸ்ட் ஆட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஓணம் பண்டிகை திருவிழா போல் கொண்டாடுறாங்க. இட்ஸ் எ நேஷ்னல் ஃபெஸ்டிவல். இது கர்நாடகத்தில் தசரா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனால் அது ஏற்புடையது, அது அவர்கள் மக்கள் மத்தியில் இருக்கும். அரசியல் என்கிற போது வேறாகத்தான் பார்ப்பார்கள், அவ்வளோதான். இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை செல்லும் போது மீண்டும் அடுத்த மாதம் தமிழகம் வருவேன் அப்படின்னு சொல்லி சென்றிருக்காங்க. ஜூலை மாதம் அமித்ஷா அவருடைய வருகை எப்படி தமிழக அரசியல் களத்தில் இருக்கும் சார்? அநேகமாக அமித்ஷா வருவதனுடைய நோக்கம் திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைப்பது என்கிற முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த முறை அதிமுகவை இணைச்சிட்டார். இந்த முறை பாமகவுக்கான இணைப்பதற்கான அடிமட்ட, அதாவது ஆரம்பகட்ட பணிகளில் முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட். அதனால தான் இப்போ ராமதாஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது வேறு எது கட்சிகளை இழுப்பதற்கான முயற்சிகள் இருக்கும். அதை அடுத்து ஒவ்வொரு மாதமும் அவர் வருவார், கூட்டணி வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார். கூட்டணிக்கு தேவையான கூட்டணியினுடைய அபிலாஷைகள், விருப்பங்கள் என்னென்ன என்று கூட்டணி கட்சிகளுடைய விருப்பங்களை கேட்டறிந்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார். அப்படி தான் நினைக்கிறேன். இப்போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி சார் பார்க்குறீங்க? போதிய அளவு இல்லை, திருப்தியாக படவில்லை. அவர் அண்ணாமலை அளவுக்கு வேகமாக செயல்படவில்லை. அண்ணாமலை போல ஒரு வைப்ரண்ட் செயல்பாடுகள் அவர்கிட்ட இல்லை. பெரிய அளவுக்கு தகவல் தரவுகளை உறுதியாக அவர் பார்த்ததாகவும் எனக்கு தெரியவில்லை. நயினார் நாகேந்திரன் இப்போ 2 மாதம் தான் ஆகியிருக்கு. அதனால் உடனடியாக நம்ம ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. இதுவரையில் அவருடைய செயல்பாட்டில் திருப்தி இல்லை என்பது மட்டும்தான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். ரியல் ஒன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.